குரு பார்க்க கோடி நன்மை. அது குறிப்பா குடும்பஸ்தானத்த குரு பார்க்குற ஒரு வளர்ச்சியா இருக்கும். குரு தன் சொந்த வீட்டான 12ஆம் வீட்டையும் பார்க்குற யோகம் பெறுகிற அம்சம் உண்டு. அதுவும் இல்லாம 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இந்த மகர ராசிக்கு மட்டும் தான் 10, 12, 2 அப்ப தொழில விருத்தி பண்ண போறார். பணம் ஏதோ ஒரு வகையில யாரோ குடுத்து உதவி பண்ண போறாங்க. இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக ரெடியா இருக்காங்க. நெறைய பேர் இப்ப தான் ஜாயின்ட் ஆவாங்க. உங்க வளர்ச்சிய பார்த்து நெறைய பேர் கூட்டாக வந்து நெறைய பேர் ஜாயின் பண்ணக்கூடிய யோகம் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு தொழிலில் 1ஐ 2ஆக வளர்ச்சி பெறுகிற சூழ்நிலை வந்தாச்சு. இவங்களுக்கு 2ஆம் இடத்த குரு பார்க்கறனால வரவேண்டிய பணங்கள், தடை ஏற்பட்ட பணங்கள் வருகிற சூழ்நிலை உண்டு. மகர ராசிக்கு ஒரு சில கோயில் வழிபாடு. இந்த கோயில் வழிபாட்டுக்கு போயிட்டு வந்துட்டா, இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்னா, இந்த கோயில்ல நிச்சயமாக இந்த குரு பார்க்காத காலத்திலயும் இன்னும் வளர்ச்சி பெற. பொதுவா மறைந்த குரு என்னத்த குடுக்க போறார் அப்படின்னா, குருவுக்கு உணவு தானத்தில நெறைய பேர் தானம் கொடுக்கும். இனிப்பு தானங்கள், அந்த உணவு சம்மந்தப்பட்ட தானங்கள் குடுக்கிறது ஃபர்ஸ்ட்டு. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை குடுத்து, வழிபாடு செய்ய கோசாலைக்கு உணவு தானம் கொடுக்கும்போது, இவங்களுக்கு இன்னும் ப்ளஸ்ஸா மாறிரும்.